அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே விஷயம்தான். சைக்கலாஜிக்கலாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொன்னால் கேட்காது, வெளியிலேருந்து ஒரு டோனர் வந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? எஸ், தட்ஸ் ரியாலிட்டி. எனக்கு நிறைய ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. நான் எப்படி ஃபியரை ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஸ்டடி டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈகோன்றது வந்து எப்பவுமே வரக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்புறம் எக்ஸாம்ன்றது வந்து ஒரு மென்டல் கேம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே கீழே போடக்கூடாது. என்னோடய ஐயை நல்லா பார்த்துப்பேன். பெரியவங்களை மலைக்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என் உடம்பையும் எங்கள் அம்மாவோட உடம்பையும் நான் நல்லா பத்திரமா பார்த்துக்க போகிறேன். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும். அதே மாதிரி ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அன் இன்சிடென்ட். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப ஃபன் அண்ட் மோட்டிவேட்டடாக இருந்தது. அண்ட் பரமன் சொல்லி கொடுத்த எக்ஸாம் டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாசிட்டிவ் இஸ் நாட் கேரண்டி டு சக்ஸஸ், நெகட்டிவ் இஸ் அ கேரண்டி டு ஃபெயிலியர். சூப்பர். இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸாம் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணோம். ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேசுகிறது. ஜாலியாக இருப்பேன் வீட்டில், இப்போ ஒழுங்காக இருப்பேன். ப்ரைமரி கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஃபியரை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாரு. நம்மளோட உழைப்பில் தான் எல்லாம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நெகட்டிவாக பேசுகிறதுனாலே நம்ம தாட்னால நம்ம ஃபெயிலியர் ஆகும்னு எனக்கு இப்போ புரியுது. நான் கோமா பேசுகிற டோனுக்கு போயிட்டாலே நான் எவ்வளோ நல்லது சொன்னாலும் குழந்தைங்க கேட்கறதுக்கு சரியா இல்லை. எங்கே நான் பேச போற விஷயம் கவனிக்கப்படுகிறதோ அங்கதான் நான் பேசுறது உள்ள போகும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.